வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஜிபி. இதில் எது ஜிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிபி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்குள்ள ரேஷியோ தான், தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்குள்ள ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஜிபி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க, நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் இது வந்து T1, இது T2, இது T3, இது T4. ஓகேங்களா? பொதுவாகவே ஜிபி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. R1 = T2 / T1, R2 வந்து T3 / T2. ஓகேங்களா? ஸோ R1ம் R2வும் ஈக்குவலாக இருந்தால் அது ஜிபி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து R வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு R1 வந்து T2 9 / 3 கட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 1. ஸோ R1 = 3. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி R2 = T3 27 / T2 9 கட் பண்ணிங்க அப்படின்னா 3 9s are 27. ஸோ R2 = 3. ஓகேங்களா? தேர்ஃபோர் R1 = R2. ஓகேங்களா? R1ம் R2வும் ஈக்குவல். தேர்ஃபோர் த கிவன் சீரீஸ் ஆர் சீக்வன்ஸ் இன் ஜிபி. ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம எழுதிடலாம். இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபிலேயோ இல்லை சிலேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். ஜிபி தான் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4, 44, 444, 4444 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் டிவிஷன். இந்த டிவிஷனில் நம்ம வழக்கம் போல் அதே தான். R1 = ஸோ T2 / T1 44 / 4 போட்டோம் அப்படின்னா கட் பண்ணால் 11. இது R1. R2 வந்து அதே இது T3 / T2 444 / 44 கட் பண்ணால் 11 வருமா? கண்டிப்பாக 11 வராது. 10 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஓகே, 10.3 இடமோ தான் வரும். ஸோ R1 not equal to R2. ஓகேங்களா? R1 not equal to R2. Therefore the sequence not in GP. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிவிஷன் இது கொடுத்துருக்காங்க. அப்போ R1 = வழக்கம் போல் T2 / T1 போட்டு பாருங்கள். 0.05 / 0.5. ஓகேங்களா? ஸோ மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ என்ன வரும்? 5 / 15 வரும். 1/10ன்னு வரும். = 0.1. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து நிறைய விட படிச்சிருப்போம். ஸோ இது மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 5ஆக மாறும். ஸோ மேலே மட்டும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறும் அப்படின்றதுக்காக கீழேயும் சேர்த்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலேயும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0.05ன்றது 5ஆகவும் 0.5ன்றது 50ஆகவும் மாறும். கட் பண்ணோம் அப்படின்னா 155 10 5s are 50. ஸோ 1/10 அப்படின்றது 0.1. ஓகேங்களா? ஸோ இதே இது R2 போட்டு பார்ப்போம். T3 / T1 T2. ஓகேங்களா? 0.005 / 0.05. இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 5 / 50. ஸோ அதே ஆன்சர் தான் 0.1. ஸோ R1 = R2. தேர்ஃபோர் இன் ஜிபி. ஓகேங்களா? இது ஜிபியில் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ கீழே எழுதிடுறேன். ஸோ ஃபோர்த்து டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/3, 1/6, 1/12 ... ஸோ R1 = T2 / T1 என்ன வரும்? 1/6 / 1/3. ஸோ இது வந்து டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குது. அப்படியே மல்டிபிள் பண்ணும்போது இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அதாவது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 1/2. அதே இது R2 போட்டு பாருங்கள். T3 / T2. ஓகேங்களா? இது 6. 1/12 / 1/6. ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ அப்போ 6/1 ரெசிப்ரோக்கலாக மாறும். கட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஓகேங்களா? தேர்ஃபோர்
R1 ஈக்குவல் டு R2 கரெக்டாக ரெண்டுமே வந்து 1/2 தான். தட்ஃபோர் இன் ஜிபி இந்த கிவன் சீக்வன்ஸ் இன் ஜிபி ஓகேங்களா. R1 R2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th டிவிஷனு 1, -5, -25, -125. ஸோ நம்ம வழக்கம் போல் R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா -5 டிவைடட் பை 1 -5 R1 வந்து -5. R2 பார்த்தீங்கன்னா T3 டிவைடட் பை T2. ஸோ 25 டிவைடட் பை -5. ஸோ மேலே கீழே ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் காமனாக மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 5 5 5 25. ஸோ R1 ஈக்குவல் டு R2 தட்ஃபோர் இன் ஜிபி சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் நம்பர் 6 120, 60, 30, 18 ... இதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ T2 டிவைடட் பை T1 60 டிவைடட் பை 120 கட் பண்ணோன்னா 260 சார் 120. அடுத்தது R2 போட்டு பாருங்கள். T3 டிவைடட் பை T2 30 டிவைடட் பை 60 கட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஸோ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு 1/2 தட்ஃபோர் இன் ஜிபி ஓகேவா. ஸோ எங்கேயுமே -5 கூட எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஜிபி தான் கன்ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எழுதக்கூடியது டிவிஷன் நம்பர் 7. ஸோ 7th டிவிஷன் 16, 4, 1, 1/4 ... ஸோ R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 4/16. ஸோ 1/4. R2 போருங்க T3 டிவைடட் பை T2 1/4. ஓகே T3 1 T2ன்றது 4. ஸோ ஆன்சரே அதே 1/4 தான். இன்னும் வேணும்னா அடுத்ததை எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இது தேவையில்லை இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். T3 டிவைடட் பை T4 டிவைடட் பை T3 1/4 டிவைடட் பை 1. ஸோ இது என்ன ரெசிகல் ஆன்சர் 1/4 தான் வரும் ஓகேங்களா. தேர்ஃபோர் R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு 1/4 தட்ஃபோர் இன் ஜிபி சரிங்களா. அந்த கிவன் சீக்வன்ஸ் இன் ஜிபி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜிபிக்கான ஒரு ஃபண்டமெண்டல். என்ன அப்படின்னா ரேஷியோ வந்து ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில உள்ள ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். So write the first three terms of the GP whose first term and the common ratio are given below ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஏ கொடுத்துட்டாங்க, காமன் ரேஷியோ ஆர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 terms ஆஃப் த ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இங்கே பார்த்த வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜிபிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து Tnக்கான ஃபார்முலா. ஸோ n ஈக்குவல் டு 1 போட்டால் ஃபஸ்ட்டு டேர்மு, n ஈக்குவல் டு 2 போட்டால் செகண்ட் டேர்மு, n ஈக்குவல் டு 3 போட்டால் தேர்டு டேர்ம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு n ஈக்குவல் டு 1 போட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ T1 ஈக்குவல் டு வெறும் ஏ மட்டும்தான் வரும். ஆர் பவர் தான் போட்டு பார்த்துருவோம். ஆர் பவர் 1 மைனஸ் 1. ஸோ ஆர் பவர் 1 மைனஸ் 1 அப்படின்றப்ப ஏ இன்ட்டு ஆர் பவர் 0 எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ ஏ மட்டும்தான் வரும். ஸோ T1ன்றது ஏ ஈக்குவல் டு 6 ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் T2 போட்டு பாருங்கள். ஸோ T2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 2 மைனஸ் 1 ஓகேங்களா. T2ன்றதுக்கான ஃபார்முலா செகண்ட் டேர்முக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக 6, ஆருக்கு பதிலாக 3 ஹோல் பவர் 2 மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் 2 மைனஸ் 1ன்றப்ப 1 தான். ஸோ 6 இன்ட்டு 3 18 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு T1 வந்து 6, செகண்ட் டேர்ம் T2 வந்து 18. அடுத்தது தேர்டு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1. ஸோ ஏவோட வேல்யூ 6, ஆறுன்றது 3,
இங்கே வந்து 3 மைனஸ் 1 அப்படின்றப்ப 6 இன்ட்டு 3 மைனஸ் 1ன்றது 2. 3 பவர் 2 9 ஓகேங்களா. 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 6 ஆர் 54. ஸோ T3 அப்படின்றது 54 ஓகேங்களா. ஸோ இந்த சம் அடுத்த பக்கம் செய்கிறேன். ஸோ அப்போ T1 ஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 தான் ஓகேங்களா. ஸோ டேர்ம் 1ன்றது 6 18 54 டாட் டாட் டாட். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜிபி ஓகேங்களா. ஸோ ஜிபிக்கான காமன் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா வெறும் ஏ மட்டும்தான் ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், டேர்ம் 1நாலே ஏ தான். ஸோ டேர்ம் 1 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே டிஎன்னு தான், நான் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டதுனால டேர்ம் 2 வரும் ஓகேங்களா. ஸோ இதை கூட எழுதிக்குவோம். என் ஈக்குவல் டு 1, என் ஈக்குவல் டு 2, என் ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. ஸோ அப்படி ஒன்று ஒன்றா போடும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டேர்மாக கிடைக்கும். சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதலாம். ஸோ இதே செகண்ட் டிவிஷன் போட்டு பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ரூட்டு, ஆரும் வந்து ரூட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ என் ஈக்குவல் டு 1ன்றப்ப T1 வந்து ஏ தான். ஸோ ஏ ஈக்குவல் டு ரூட் 2 தான். ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்மு. நெக்ஸ்ட்டு டி வந்து எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோன்னா டேர்ம் 2 ஏ இன்ட்டு ஆர் பவர் 2 மைனஸ் 1 ஏ இன்ட்டு ஆர் பவர் 1. ஸோ ஏவோட வேல்யூ ரூட் 2, ஆரோட வேல்யூ ரூட் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2. ஸோ T2 வந்து 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேர்ம் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1னா 2, ஏவோட வேல்யூ ரூட் 2, ஆரோட வேல்யூ ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஏவோட வேல்யூ ரூட் 2, ஆரோட வேல்யூ ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ரூட் 2 அப்படின்றது தான் டேர்ம் 3 ஓகேங்களா. தட் ஃபோர் ஜிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 வந்து ரூட் 2, டேர்ம் 2 வந்து 2, டேர்ம் 3 வந்து 2 ரூட் 2 டாட் 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 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ வந்து 1000 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச டிஎன் இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோன்னா T1. ஸோ அது ஏ தான் 1000. எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் T2, ஏ இன்ட்டு ஆர் பவர் 2 மைனஸ் 1. ஸோ ஏ இன்ட்டு ஆர். ஏவோட வேல்யூ 1000, ஆரோட வேல்யூ 2/5. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10. அடுத்தது ஃபுல்லாக 2 0 அப்படியே எழுதலாம். இன்ட்டு 2, ஸோ 400. T2 ஈக்குவல் டு 400 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு T3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 3 மைனஸ் 1. ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் 2. ஏவோட வேல்யூ 1000, ஆரோட வேல்யூ 2/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர்னால் 2/5 இன்ட்டு 2/5 எழுதலாமா. ஸோ 5 கட் பண்ணால் நம்ம ஏற்கனவே செஞ்சோம், இங்கே வந்து 200 வரும். அகைன் 5 கட் பண்ணுறோம், 40 வரும். ஸோ 2 இன்ட்டு 40 80, 80 இன்ட்டு 2 160. ஸோ இது வந்து T3 ஓகேங்களா. ஸோ அப்போ therefore the given ஜிபி வந்து என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு ஏ தான் 1000, செகண்ட் டேர்ம் 400, தேர்ட் டேர்ம் 160 டாட் 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 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அந்த இருக்கக்கூடிய செகண்ட் சம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஸோ தேர்டு சம் பாருங்கள். In a GP 729 243 81 டாட் 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 ஃபைண்ட் T7 ஓகேங்களா. ஸோ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு T7 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது 7th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஸோ தேர்டு சம். செவன் 29, 243, 81, டாட் 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 T7 ஈக்குவல் டு என்ன ஓகேங்களா. இது T1 அதாவது ஏ, T2, T3, T7 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா T7 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 7 மைனஸ் 1 ஓகேங்களா.
ஏன்னா டிஎன் ஃபார்முலா தானே. டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இதில் வந்து T7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏ தெரியும் 729, ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு T2 டிவைட் பை T1 கரெக்டாக 243 டிவைட் பை 729. ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதே இது 81 பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 3 3ன்றது வரும். அப்போ இது வந்து கண்டிப்பாக டிவைட் பை 3 தான் 1/3. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1/3. இதில் போட்டு பாருங்கள் T7 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 729 இன்ட்டு 1/3 7 மைனஸ் 1ன்றப்ப 6 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணுங்கள். 729 இன்ட்டு இந்த 1/3 பவர் 6 அப்படின்றது ஆக்சுவலாக டிவைடட் பை 3 பவர் 6ன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம இன்னும் எழுதலாம் அப்படின்னா 729 டிவைடட் பை 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இப்படி எழுதுகிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 3 ஸ்கொயர்னா 9 ஓகேங்களா. ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 499. இங்கே பார்த்தீங்கன்னா 8 9s are 72 ரிமைனிங் 1 ஓகேங்களா. அதே இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்ன்றது 9 9 9s are 81. இங்கே 3 ஸ்கொயர்ன்றது 9. ஸோ 9 இன்ட்டு 9. ஸோ அப்போ T7 ஈக்குவல் டு என்னது, எதுவுமே நம்பர் இல்லை, அப்போ 1 தான் ஓகேங்களா. பேப்பர் ஈரமாக இருக்கிறதுனால எழுத மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 7th டேர்ம் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ இன்னொரு பாருங்கள் T2 டிவைட் பை T1. T2ன்றது 729 சாரி 243. T1ன்றது 729. ஸோ கட் பண்ணால் 1/3 ஆர் ஈக்குவல் டு 1/3 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் T7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ T7க்கான ஃபார்முலா ஏ இன்ட்டு ஆர் பவர் 7 மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ 7 மைனஸ் 1 7 மைனஸ் 1னா 6. ஆருக்கு பதிலாக 1/3 போட்டிருக்கேன். ஏக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் 729 நான் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 பவர் 6 அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய 1 பவர் 6 டிவைட் பை 3 பவர் 6. ஸோ 1 பவர் எனிதிங் 1 தான். 3 பவர் 6 நான் அப்படியே கீழே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. 3 பவர் 6 36 கிடையாது, 3யோட பவரில் 6. ஸோ இந்த 6ஐ நான் எப்படி பண்ணுறேன்னா 2 2 2ன்னு தனியாக பிரிக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 2 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2ன்னு பிரிச்சிருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் 9 9 9. ஸோ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 மொத்தமாக மல்டிபிள் பண்ணால் 729 வரும். டேரெக்டாக கட் பண்ணலாம். ஸோ அப்படி என்னால் முடியலை அப்படின்றப்ப நான் ஒன்றொன்னே 9 9 9 டேபிளில் போட்டு கட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து T7 வந்து 1ன்னு கிடைக்குது ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஈஸியான சம் தான், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ புரிஞ்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 2.7ல் 4th சம் ஃபைண்ட் எக்ஸோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஸோ தட் x + 6, x + 12 அண்ட் x + 15 ஆர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்றாங்க. ஸோ ஜிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா அடுத்த டேர்ம்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அது ஆக்சுவலாக இது என்னென்னா இதுவுமே ஒரு டாட் வச்சா ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இது எத்தனாவது டேர்மு, 1வது டேர்மா 2வது டேர்மா அப்படின்றது தெரியாது. பட் வந்து மூணுமே அடுத்தடுத்த டேர்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் ஜிபி அப்படின்னா ரேஷியோ 1 ரேஷியோ 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் டேர்முக்கும் நெக்ஸ்ட் டேர்முக்கும்ல ரேஷியோ ஓகேங்களா. இப்போ இதை ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்திங்கன்னா இது டேர்ம் 2 இது டேர்ம் 1 அப்படின்னே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1 x + 12 டிவைட் பை x + 6 ஓகேங்களா. அடுத்தது R2 எடுத்தீங்க அப்படின்னா டேர்ம் 3 டிவைட் பை டேர்ம் 2 x + 15 டிவைட் பை x + 12 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஜிபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ரேஷியோவும் கண்டிப்பாக என்னது ஈக்குவல் தான். ஸோ R1 ஈக்குவல் டு R2 இங்கே நம்ம எழுதிக்கலாம். த கிவன் sequence or series ஓகேங்களா. சீரீஸ் ஆர் இன் ஜிபி therefore அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா. therefore R1 ஈக்குவல் டு R2. ஸோ R1 என்ன இருக்குது, x + 12 டிவைடட் பை x + 6. R2 என்ன இருக்குது, x + 15 டிவைடட் பை x + 6 ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்க்குறேன். ஸோ அப்போ x + 12 இன்ட்டு x + 6 இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே வந்து x + 12 இருக்குது ஓகேங்களா. அப்போ x + 12 ஸோ x + 12 ஓகேங்களா ஈக்குவல் டு x +
15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்படியே அழகாக மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 12. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x. அடுத்தது எக்ஸ் சாரி 12 இன்ட்டு எக்ஸு 12 இன்ட்டு 12. ஸோ 12x ப்ளஸ் 12 இன்ட்டு 12 144 ஈக்குவல் டு அதே மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இது 15x, இது 6x. ஸோ 21x ப்ளஸ் 90. ஓகேங்களா, நான் இந்த ஸ்டெப் எழுதாமல் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் இங்கே போயிட்டேன் இடம் இல்லைன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 21x ப்ளஸ் 90. எல்லாத்தையும் ஒரே சைடே கொண்டு போகணும். ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர், இந்த சைடு இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x, இந்த 21x இந்த சைடு வரும்போது மைனஸ் 21x ப்ளஸ் 144, இந்த 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 24x மைனஸ் 21x என்ன வரும் 3x. 144 மைனஸ் 90 என்ன வரும் 54. ஸோ 3x மைனஸ் 54 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் 54 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 54. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 54 டிவைட் பை 3. அடுத்த ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 54 டிவைட் பை 3. ஸோ எக்ஸ் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 1 8, எக்ஸ் வந்து 18 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒன்றுமே இல்லை, இந்த சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். இதில் மட்டும் கவனமாக இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் டேர்ம் எடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ கவனமாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ 4 டேர்ம் 2 இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 4 டேர்ம்ஸ் 1 2 3 4. அதே மாதிரி இந்த சைடு 4 டேர்ம்ஸ் வரும். பட் நான் வந்து இந்த 15x ப்ளஸ் 6x நானே ஆட் பண்ணி 21xன்னு போட்டேன், இடம் பத்தாதனால. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்றதுனால ரேஷியோ 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டேர்மு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 8, 16 டாட் 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 8192 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் T1 ஆர் ஏன்னே வச்சுக்குவோம். இது வந்து 4. ஓகேங்களா, செகண்ட் டேர்ம் வந்து T2 எவ்வளவு 8. ஸோ அப்போ ரேஷியோ வந்து T2 டிவைடட் பை T1 8/4 2. ஸோ A ஈக்குவல் டு 4, R ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, ஸோ அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, அதாவது இந்த மொத்தத்தில் இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்றது. ஸோ அப்போ இது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கான ஆன்சர் பாதி கரெக்டானது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n-1. ஓகேங்களா, ஸோ TN வந்து இதுதான், நம்மளுக்கு n தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடியது 4, ஆரோட வேல்யூ 2, n என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ n மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 4 இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம அதாவது ஈக்குவல் பேலன்ஸ் இல்லை, எல்லாமே நியூமரேட்டராக இருந்தால் நியூமரேட்டர், டினாமினேட்டராக இருந்தால் டினாமினேட்டர் இருந்தால் மல்டிபிள்ஸில் இருந்தால் கட் பண்ணலாம். 1 4 4, 2 4s are 8, அடுத்து 1க்கு 0, 19ன்றப்ப 4 4s are 16, 32ன்றப்ப 8. ஓகேங்களா, ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 8192 4ஆல் கட் பண்ணால் 2048 நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ஈக்குவல் டு 2 பவர் n-1. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2048ன்றது 2 பவர் ஆஃப் n-1க்கு சமம். அப்போ இதை ஃபுல்லாக 2 டேர்மில் எழுதணும் அப்படின்னா இந்த n-1ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை 2 டேர்ம்ஸில் நம்ம மாற்றணும் அப்படின்றப்ப வழக்கம் போல் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் 2048. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2048. இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 அப்படின்றப்ப 1024, அகைன் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 512, 256, 128, 64, 32, 16.
ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். என்ன அப்படின்னா 1024னாலே 2 பவர் 10ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், படித்து வச்சுருப்போம். ஸோ அதோட சேர்த்து 1 சேர்த்துருக்கோம். ஸோ அதோட டபுள் தான். அப்போ இது மொத்தம் 11 2s இருக்கும். கவுண்ட் பண்ணி வேணால் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் 8 2s are 16. ஸோ 2 போட்டிங்கன்னா 4 2 2s are 4. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படியே 11 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 பவர் 11 அப்படின்னு எழுதலாம். எதை 2048. ஸோ அதான் நான் இங்கே எழுத போகிறேன். 2048 2 பவர் 11 அப்படின்னு எழுதலாம். அந்த சைடு 2 பவர் n-1. ஸோ கீழே பேஸ் 2 ஈக்குவல். அப்போ n-1 வந்து எதுக்கு சமம்? 11க்கு சமம். ஸோ n-1 = 11 அப்படின்னா n = -1 அந்த சைடு போகும்போது +1. ஸோ 12. therefore n = 12. அதாவது திஸ் இஸ் 12th டேர்ம். ஓகேங்களா? 8192 அப்படின்றது இந்த சீரீஸில் சீக்வன்ஸில் 12th டேர்மாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 1/9 1/27 அப் டு 1/2187. ஸோ 2187 அப்படின்றது TN. அந்த n = என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது T1, அதாவது A = 1/3. நெக்ஸ்ட்டு R = T2 / T1. ஓகேங்களா? ஸோ T2ன்றது 1/9 / 1/3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/9 ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். டிவிஷனில் இருக்கக்கூடியது மல்டிப்ளிகேஷன் வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 3/1 கட் பண்ணோம் அப்படின்னா 1/3. ஸோ R = 1/3, A = 1/3. அப்போ TN = A × R⁻n-1. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ TN வந்து நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2187. ஏவோட வேல்யூ 1/3, ஆரோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் n-1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 3மே டிவிஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இதை நான் எப்படி எழுதலாம்? 1/3 × 1/3 பவர் n-1 இப்படி எழுதலாம். கரெக்டாக? மேலே பவரில் 1 பவர் n-1னாலும் 1னாலும் 1 தான். ஸோ அப்போ டிவிஷனில் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2187 = 1/3 × 1/3 n-1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக 1/3 இது 3 n-1. ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 + n-1. ஏன்னா பேஸ் 2 சமமாக இருக்கும்போது, ஈக்குவலாக இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய பவரை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 1/3 n. இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். 1/3 n. ஸோ அப்போ 3 n = 1/2187. ஓகேங்களா? போன சம்மில் செஞ்ச அதே தான். 2187க்கு நான் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்க்குறேன். 2187. ஸோ 3 டேர்ம்ஸ் தான், ஏன்னா பவர் 3 தான். 7 3s are 3, 2 3s are 6, 9 3s are 7. அகைன் 3 போட்டோம் அப்படின்னா 2 4 3. அகைன் 3 போட்டோம்னா 81. அகைன் 3 போட்டோம்னா 27 3 9 3 3. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 3/7. ஓகேங்களா? இந்த 2187 3/7 எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சரி, இங்கே 1 வராது, அதை நான் மறந்துட்டேன். ஸோ 3n இந்த சைடு போச்சு, இங்கே எழுதுகிறேன். 3n இங்கே போச்சு அப்படின்னா இது வந்து மேலே போகுது, அதே இது கிராஸாக போகும். ஸோ 2187. 3n = 2187 எப்படி எழுதலாம்? 3/7. ஸோ n = 7. ஓகேங்களா? therefore 2187 is the 7th term. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 1 பவர் சம்திங்னு 1 தான். ஸோ அப்போ அந்த n-1ன்றது கீழே டேர்முக்கு வந்துடும். ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 2 பவருமே சேமாக இருக்குது. பேஸ் 2 சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + n-1 போட்டிருப்பேன். 1 கேன்சலாக பண்ணும்போது 3/n வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3/n இந்த சைடு போகும், 2187 இந்த சைடு போகும். ஸோ கிராஸாக போகும்போது ரெண்டுமே மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே மேலே வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2187க்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போடும்போது 3/7 எழுதலாம். ஸோ n = 7. இதுதான் ஈஸியான சம்மு தான். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். இன் ஜிபி த 9th term is 32,805 and 6th term is 1,215. ஃபைண்ட் த 12th term. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறான்? 9th term அப்படின்றப்ப நான் T9 எழுதுறேன், 6th termன்றப்ப T6ன்னு எழுதுறேன், 12th termன்றப்ப T12 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா Tn = A × r⁻n−1. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ T9 எப்படி எழுதலாம்? A × r⁻8 எழுதலாமா? ஸோ nன்றப்ப n-1, அப்போ 9ன்றப்ப 8. T6 A × r⁻5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 32805 T9 = A × r⁻8. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்தது T6ஓட வேல்யூ 1215 A × r⁻5. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 / 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? 32805 / 1215 A × r⁻8 / A × r⁻5. ஓகேங்களா? ஏவையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு கேன்சல் பண்ணுறதுக்கு நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 32,805. இதை நான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 1215. இதை நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா 4 டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்குது. ஸோ இதை நான் 2 போட்டேன்னா 24 வரும், 3 போட்டால் 36 ஃபஸ்ட் நம்பர் வரும். அப்போ 2 வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ 2 போட்டேன் அப்படின்னா 2 5s are 10, 1 2 2 + 1 3, 2 2s are 4, 1 2 2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 8 - 3 5. 32லேருந்து 24 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 8. ஓகேங்களா? 8 5 7. அடுத்தது ஒரு 5. ஓகேங்களா? ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஓட நம்பர் தான் நம்ம போட போகிறோம். இங்கே 1 2 இருக்குது, இங்கே 8 5 இருக்குது. ஸோ அப்போ 8 போட்டோம்னா கண்டிப்பாக 8 போட்டால் என்ன வரும்? 96 வரும். 7 போட்டோம் அப்படின்னா 84 வரும். அப்போ 7 போட்டு பார்ப்போம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டை தான் நான் மீன் பண்ணுறேன். நீங்கள் 7 போட்டிங்கன்னா இங்கே 12 × 7னா 84 கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. இதே இது 8 போட்டிங்கன்னா 8 × 12னா 96 போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் செட் ஆகாதுன்னு நான் 7 செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 போட்டிங்கன்னா 5 7s are 35, ரிமைனிங் 3, 1 7 7 + 3 10க்கு 0, ரிமைனிங் 1, 2 4 7 14, 14 + 1 15க்கு 5, 1, அடுத்து 8. ஸோ கட் பண்ணால் அழகாக 0 வருது, 27. ஸோ இதையும் கட் பண்ணேன் அப்படின்னா 27 = r⁻8. இந்த டிவிஷனில் இருந்துச்சுன்னா போன சம்மில் நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை ஆட் பண்ணோம், டிவிஷனில் இருந்தால் பவரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா a⁻x / a⁻yனா a⁻x × இது பவர் டிவிஷன் மேலே போகும்போது -y மாறும். ஓகேங்களா? a⁻x / a⁻yன்றப்ப இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக போகும்போது -y மாறும். ஸோ பேஸ் ரெண்டும் சேம்ன்றப்ப பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது -yன்றப்ப -y. ஸோ அப்போ a⁻x/yன்றது a⁻x - yக்கு சமம். ஸோ அதே தான் r⁻8/r⁻5ன்றப்ப r⁻8 - 5. 8 - 5ன்றது r⁻3. 27 வழக்கமாக நம்ம சிந்தடி டிவிஷன் போட்டு பார்த்தோம். இது சொல்லணும் தேவையில்லை. 3 3s are 27. ஓகேங்க? 3 க்யூப்னு சொல்லுவோம். ஸோ 3 க்யூப் 27 நமக்கு தெரியும். 3 3s. ஸோ அப்போ 3/3 = r³. ஸோ க்யூபும் சேமு, r³. அப்போ r = என்னது? 3. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இதுவும் ஈக்குவல். பட் பவர் ரெண்டும் சேமாக இருக்கும்போது அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் அப்படின்றதுனால. அப்போ r = 3 நம்ம டைரெக்டாக எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சம்மு கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி 6th சம்மு. பட் என்ன கேட்டிருக்கான், அவன் கேட்டிருக்கிறது T12. ஓகேங்களா? 12th டேர்ம் என்னன்னு தான் அவன் கேட்டிருக்கான். சாரி, 12th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆரை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு 12th டேர்ம் ஈஸி தானே. 12th டேர்முக்கு என்ன ஃபார்முலா? T12 = A × r⁻11. 12னா 11 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆரோட டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஏவோட டேட்டாவை கண்டுபிடிக்கல. இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
ரஃப் ஒர்க்கு தான் ஓகேங்களா. ஸோ ஏவோட டேட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆரோட டேட்டாவை இந்த ஈக்குவேஷன் செகண்டில் நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சப் ஆர் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ இதை 1 by 1 செய்யுங்க. ஸோ இங்கே வந்து 1215 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 அப்படின்றப்ப ஆரோட வேல்யூ 3 பவர் 5 ஓகேங்களா. ஸோ 3/5 அப்படின்னா 5 3s வரணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி 3 3s வந்துருக்குது 27. அதுக்கப்புறம் ஒரு 3ஆல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81. அதுக்கப்புறம் ஒரு 3 போட்டு பார்த்தீங்கன்னா 243. ஸோ ஏ இன்ட்டு 243 ஈக்குவல் டு 1215. அப்போ ஏவோட டேட்டா என்னது 1215 டிவைடட் பை இந்த 243 கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதை நம்ம போட்டு பார்க்குறோம். எத்தனா 6ஆல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 2s are 12 பட் 6 4s are 24ன்னு வந்துடும். ஸோ அப்போ 6 போட முடியாது. ஒரு 5 போட்டிங்க அப்படின்னா மேபி 5 × 3 15 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்போ 5 போட்டு பாருங்கள். 243 × 5 போட்டிங்கன்னா 3 5s are 15 1215 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ கட் பண்ணோன்னா 5 times 243 equal to 1253. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 5 ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு 5 ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம T12 12th டைம் போட்டுடலாமா. ஏ ஈக்குவல் டு 5 ஆரோட வேல்யூ 3 ஹோல் பவர் 11. ஸோ 3யை 11 டைம்ஸ் போட்டு பார்க்கணும். இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணுறது 3 11 டைம்ஸு நம்மளாவே போட்டு பாருங்கள். இங்கேயே நமக்கு ஒரு சின்ன ஐடியா 3/5 வந்து 243. இன்னொரு 3/5 243. ஸோ 243 × 243 × 3 போட்டோன்னா இதுக்கான ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம சைடில் போட்டு கூட பார்த்துக்கோங்க. சைடில் போட்டு பார்த்தீங்கன்னா 243 × 243 நம்மளுக்கு 58,049. ஸோ 243ன்றது 3/5. இது ஒரு 3/5 போட்டு பார்த்தீங்கன்னா 3/10 தான் வருது. பட் 3/11. அப்போ இன்னொரு தடவை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 27 14 24 ஓகேங்களா. ஸோ 1,74,047 அப்படின்றதா ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நம்பர் பெருசாக போகுது. நம்ம வேணும்னா இதோட கூட கட் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா. நம்பர் ரொம்ப பெருசாக போகுது. அதுக்கு மேலே வேணும்னாலும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 7s are 35. 20 23க்கு 3 2 7 20க்கு 0 மீதி 2 35 37க்கு 7 3 8 ஓகேங்களா. 8,70,735 அப்படின்றதான் T12 ஓகேங்களா. அடுத்தது 7th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சம் ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க 10th டேர்ம் ஆஃப் ஜிபே கேட்குறாங்க. ஓஸ் 8th டேர்ம் இஸ் 768. ரேஷியோ வந்து 2 ஓகேங்களா. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். T7 ஈக்குவல் டு 768. ரேஷியோ வந்து 2. T10 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது T8 அப்படின்னாலே என்னது ஏ இன்ட்டு ஆர் பவர் 7 ஓகேங்களா. ஸோ ஏ தெரியாது. பட் ஆர் வந்து 2/7. இங்கே வந்து T8 பதில் 768 ஓகேங்களா. ஸோ 2/7 ஈக்குவல் டு 768. ஸோ நம்ம வழக்கம் போல் இந்த 768 சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே 2 பவரில் இருக்கிறதுனால எதையும் 2 பவருக்கு மாற்றுறேன். ஸோ 3 2s are 6 8 4 2 போட்டிங்கன்னா 1 9 2 9 6 48 24 12 6 3 ஓகேங்களா. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2/8 × 3/1. இந்த 768 8 2s இருக்குது 1 3 இருக்குது. ஸோ 2/8 × 3/1 போடுறேன் இன்ட்டு 2/7 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்கே 2/7 இருக்கிறதுனால 2/7 மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ 2/7 × 2/1 × 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2/7 ஓகேங்களா. ஸோ 2/7 × 2/1 தான் 7 + 1 8ன்னு போடலாம். ஸோ 2/7 2/7 கேன்சல். ஸோ ஏ ஈக்குவல் டு 2/1 2 × 3 6 ஓகேங்களா. ஸோ ஏ ஈக்குவல் டு 6 ஆர் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான T10 கண்டுபிடிக்கலாமா. ஏ இன்ட்டு ஆர் பவர் 9 ஓகேங்களா. T10 ஈக்குவல் டு ஸோ ஏ வந்து 6 ஆர் வந்து 2/9.
ஸோ 2/9 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகா 512. ஏன்னா 2/10ன்றது 1024. இப்போ 2/9 512. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 6 2 7 30. ஸோ 10 ஈக்குவல் டு 10th டேர்ம் ஈக்குவல் டு 3076 அப்படின்றத ஆன்சர். இதை 1 by 1 செய்யுங்க. நான் வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக பக்கத்துலேயே செஞ்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ T8 கொடுத்துட்டாங்க. T8க்கான நமக்கு ஃபார்முலா A இன்ட்டு R⁻n-1. ஸோ 8ன்றப்ப 7 வந்துடும். ஓகேங்களா? அதான் போகிறேன். T8க்கான டேர்ம் அப்ளை பண்ணுறேன். ஆர் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2/7 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நான் ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன். இங்கே எனக்கு 2/7 இருக்கிறதுனால 2/8 2/7 மாற்றுறதுக்கு 2/7 இன்ட்டு 2/1. ஓகேங்களா? என்ன அப்படின்னா A⁴ அப்படின்னா A⁴ இன்ட்டு A⁴1 எழுதலாம். இல்லாட்டி A⁴3 இன்ட்டு A⁴2க்கு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஸோ ரெண்டுமே கீழே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை கூட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் 8ஐ நான் வந்து 2ஆக பிரிச்சுருக்கேன். 7 + 1ன்ட்டு. ஓகேங்களா? Sum 8th sum. If A, B, C are in AP, then show that 3/A, 3/B, 3/C are in GP. ஸோ ஏபியில் இருக்கக்கூடிய ஏபிசியை வச்சு பவரில் போட்டால் ஜிபியாக வரும்னு ஏபிசி அப்படின்றது ஏபியில் இருக்குன்னும் ஜிபியில் 3A 3B 3C இருக்குன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. இந்த மாதிரி இருந்தால் அது ஏபி. ஓகேங்களா? அப்போ டேர்ம் 2ன்றது பி, டேர்ம் 1ன்றது ஏ, ஈக்குவல் டு டேர்ம் 3ன்றது சி, டேர்ம் 2ன்றது பி. ஸோ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஓகேங்களா? இதை வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிஎஃப்ல ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த மைனஸ் பி எந்த சைடு வரும்போது பி ப்ளஸ் பி, சி இந்த மைனஸ் ஏ அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏ. ஸோ அப்போ 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வாங்க. 3/A 3/B 3/C. இப்போ ரேஷியோ வந்து நம்மளுக்கு டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 டிவைட் பை டேர்ம் 2. ஓகேங்களா? இது ஜிபியாக இருந்தால் இது ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். 3/B டிவைட் பை 3/A ஈக்குவல் டு 3/C டிவைட் பை 3/B. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பேஸில் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் என்ன பண்ணலாம், 3 இந்த 3/A மேலே கொண்டு வர்றோம். ஸோ அப்போ 3/B இன்ட்டு 3/-A ஈக்குவல் டு 3/C இன்ட்டு 3/-B. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 3/B மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3/C மைனஸ் பி. பேஸ் ரெண்டும் சேம்னா பவர் ரெண்டும் சேம் தான். ஸோ B மைனஸ் ஏ ஈக்குவல் டு C மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ என்னது B மைனஸ் ஏ ஈக்குவல் டு C மைனஸ் பி. ஸோ ஆல்ரெடி B மைனஸ் ஏ ஈக்குவல் டு C மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ B மைனஸ் ஏ ஈக்குவல் டு C மைனஸ் பின்னு எழுதலாமா? C மைனஸ் பி ஈக்குவல் டு C மைனஸ் பி. என்னது R ஈக்குவல் டு C மைனஸ் பி ஈக்குவல் டு C மைனஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ R வந்து ரெண்டுமே காமனாக இருந்தால் த கிவன் சீரீஸ் R இன் ஜிபி. கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? therefore the given 3/A into 3/B into 3/C sequence R in GP. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. இவ்வளோதான். ஸோ என்ன அப்படின்னா ஏபியிலேருந்து நம்ம இன்ஸை எடுத்து ஜிபியில் அப்ளை பண்ணி ஜிபியில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஜிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஈக்குவேஷன் 2ன்றது தேவையில்லை, இதோட கூட நிப்பாட்டிக்கலாம். Okay, next 9th sum. In a GP, the product of 3 consecutive terms is 27. 3 அடுத்தடுத்த டேர்மை மல்டிபிள் பண்ணால் 27. And the sum of the product of 2 terms taken at a time. அதில் 2 டேர்மை அட் அ டயத்தில் கூட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம், அடுத்து செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அடுத்து தேர்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் கூட்டினா அதோட டோட்டல் வந்து 57/2. ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெட் A by R, A, AR ஆர் த
3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா, 3 அடுத்தடுத்த இன்டிஜர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஜிபியில் தான் இருக்குது. அதனால் ரேஷியோ வந்து இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டிங்கன்னா என்ன வரும்? 6ன்னு வரும். அதே இது தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் போட்டாலும் 6 தான். ரேஷியோ வந்து 6ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா a/r இன்ட்டு a இன்ட்டு ar ஈக்குவல் டு 27 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆரையும் கட் பண்ணுறோம். a இன்ட்டு a இன்ட்டு a கியூப் ஈக்குவல் டு 27. 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். ஸோ மேலே பவர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டுல மேலே பவர் ரெண்டும் சேம்னா கண்டிப்பாக பேஸ் ரெண்டும் சேம் தான். ஸோ a ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஸோ a ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அட் அ டைம் 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேங்களா, அட் அ டைம் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் 57/2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ a/r இன்ட்டு a ப்ளஸ் ஃபஸ்ட்டு 2 டேர்மை சம் ப்ராடக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து செகண்ட் டேர்மையும் தேர்டு டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து தேர்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் sum of the product of the 2 terms at a time is equal to என்னது? 57/2. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா a² ப்ளஸ் a² ப்ளஸ் a². ஓகேங்களா, இது வந்து 6 கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஈக்குவல் டு 57/2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? a² காமனாக வெளியே எடுக்கிறேன். 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ 3ன்ட்டு. அப்போ 3² அப்படின்றப்ப 3 × 3 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57. இந்த பை 2வையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கக்கூடிய பை 2 கிராஸாக போகும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 3 டேர்ம்ஸில் கட் பண்ணால் ஏபிசி அப்படின்றது ஏபியில் இருக்கணும், ஜிபியில். இதுக்கு அடுத்து இந்த 6 சைடில் கொண்டு போகிறேன். இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6 × 1 6 ப்ளஸ் 6 × r², 6r², 6 × r 6r ஈக்குவல் டு இந்த r இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ இப்போ எல்லாமே ஒரே டைம் கொண்டு வரேன். ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் பண்ணுறேன். ஈக்குவேஷனில் இந்த ஆரோ எக்ஸோ அதோட பவர் எது அதிகமாக அதை தான் முதல் எழுதணும். ஸோ 6r², அதுக்கு அடுத்தபடியாக பவர் என்ன இருக்கோ அதை எழுதுகிறேன். 6r, இந்த 19r இங்கே கொண்டு வரேன். மைனஸ் 19r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6r² மைனஸ், ஓகேங்களா, ப்ளஸ் கிடையாது, இங்கே வந்து அதிகமான பவர் மைனஸில் இருக்குது. ஸோ 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 36 வரும். 6 × 6. அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -13 வரும். ஓகேங்களா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால். ஸோ இதை நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 4s are 36. ஓகேங்களா, அப்போ 9 இங்கே இடத்துல 4. பட் ஆன்சர் -13 ரெண்டையும் ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ். அப்போ ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல r² முன்னாடி ஒரு 6 இருக்கா? ஸோ இந்த 6ஆல் இதை டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 3s are 9, 2 3s are 6, 2 2s are 4, 3 2s are 6. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 3/2 2/3 தான் எடுத்து எழுத போகிறேன். r மைனஸ் 3/2. ஓகேங்களா, ஸோ 3/2 அப்படின்றது இதை அப்படியே கூட எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா r மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் 0 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து எடுக்கும்போது r ஈக்குவல் டு 3/2. அப்படி இல்லைன்னா r ஈக்குவல் டு 2/3. ஸோ ஆருக்கு 2 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அவன் என்ன கேட்டிருக்கான்? அடுத்த 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஏ தெரியும் 3 ஏவோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆரோட வேல்யூ 2 டேட்டா வச்சுருக்கிறோம். ஸோ அந்த 2 டேட்டாவில் எந்த டேட்டாவை போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2யுமே போடணும். ஓகேங்களா, ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 3/2.
ஸோ அப்போ டேர்ம் 1 அப்படின்றது ஏ ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. அடுத்தது டேர்ம் 2 அப்படின்றது ஏ இன்ட்டு ஆர் கரெக்டா. ஸோ அப்போ 3 இன்ட்டு 3/2 9/2. டேர்ம் 3ன்றது ஏ இன்ட்டு ஆர் பவர் 2 3 இன்ட்டு 3/2 ஹோல் பவர் 2 3 இன்ட்டு 9/4. ஸோ அப்போ 27/4 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வந்து 3 ஆரோட வேல்யூ 3/2ன்னு எடுத்திங்கன்னா ஜிபி வந்து என்ன அப்படின்னா 3, 9/2, 27/4. இது கேஸ் 1. நெக்ஸ்ட்டு கேஸ் 2ல் 2/3 நான் எடுக்க போகிறேன். ஸோ கேஸ் 2ல் ஏ ஈக்குவல் டு 3 ஆர் ஈக்குவல் டு 2/3ன்னு எடுத்தேன்னா டேர்ம் 1 வந்து ஏ ஈக்குவல் டு 3 தான். டேர்ம் 2 வந்து ஏ இன்ட்டு ஆர் 3 இன்ட்டு 2/3 ஓகேங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டுக்கு டாட்டு போட்டிருப்பேன், சில இடங்களில் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். ஸோ பவர் இருக்கும்போது ப்ராக்கெட் போடுறது மஸ்ட்டு, அதனால் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். இந்த இடத்துல ப்ராக்கெட் போடலை, போட்டாலும் தப்பு கிடையாது, போடாமல் இருந்தாலும் டாட்டு போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. டாட்டு போடலைன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் ஆயிரும். ஸோ கட் பண்ணும்போது 2 டேர்ம் 1 வந்து 3 டேர்ம் 2 வந்து 2 டேர்ம் 3 பார்ப்போமா. ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ 3 இன்ட்டு 2/3 இன்ட்டு 2/3 ஆர் ஸ்கொயர்னு இதாக அர்த்தம். ஸோ 3 கட் பண்ணுறேன் 4/3 ஓகேங்களா. தட் ஃபார் ஜிபி வந்து 3, 2, 4/3. ஸோ 2 தடவை ஜிபி ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே அழகாக ஆன்சர் கடகடன்னு வந்துடும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 10th சம் தான் பார்க்க போகிறோம். A man joined a company as assistant manager. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்கான். த கம்பெனி கேவ் கிம் எ ஸ்டார்டிங் சேலரி 60,000. ஓகேங்களா, 60,000 ஸ்டார்டிங் சேலரி தந்துறாங்க. அண்ட் அக்ரீடு டு இன்க்ரீஸ் ஹிஸ் சேலரி 5% ஆனுவலி. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அவன் வாங்கின அந்த 60,000க்கு 5% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேங்களா, அப்போ 60,000ஓட 5% ஆட் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து வாங்குவான். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது இவன் வாங்கின அந்த சேலரியிலேருந்து 5% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக அந்த வருஷம். ஸோ அப்படி போகும்போது வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் கழிச்சு அவன் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 6th இயர் அவன் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம எழுதும்போது டேர்ம் 1 அப்படின்னு போட்டோம்னா 60,000 எழுதுவோம். இது டேர்ம் 2 அப்படின்னு போகும்போது அவன் என்ன கேட்குறான், டேர்ம் 5 ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து டேர்ம் 1 60,000 வாங்குகிறான். அடுத்த செகண்ட் இயரில் 60,000ஓட அவன் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வாங்குகிறான், 5% வாங்குகிறான். ஸோ அப்போ அவன் வாங்குகிற 60,000 அதில் இருந்து 5% ஓகேங்களா, 5/10. அடுத்த செகண்ட் இயர் அவனோட சேலரி இது தான் 60,000 + 60,000ஓட 5% ரெண்டையும் சேர்த்து செகண்ட் இயரில் அவன் சேலரியாக வாங்குவான். ஓகேங்களா, அடுத்தது தேர்ட் இயரில் என்ன சேலரி வாங்குவான், இங்கே வர்றதோட ஒரு 5%. ஓகேங்களா, அப்போ இதை நாம் தான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுக்கும் காமனாக 60,000 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், ஃபஸ்ட் இயர் சேலரி 60,000. ஓகேங்களா, செகண்ட் இயர் சேலரி 60,000 சேலரி ஃபஸ்ட் இயர் வாங்கினதோட அந்த 60,000க்கு 5% எக்ஸ்ட்ரா வாங்குகிறான். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டுக்கு 60,000 காமனாக இருக்கிறதுனால 60,000 எடுத்து 1 + 5/100. ஓகேங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 60,000 இன்ட்டு இதை கட் பண்ணால் 1/20. ஓகேங்களா, 1 + 1/20 இதை வந்து 20 + 1/20 இப்படி எழுதலாம். கரெக்டாக, இங்கே 20 இருக்குது, இங்கே 1/1 இருக்குது. ஸோ 20 இங்கேயும் வரணும்னா 20 மல்டிப்ளை பண்ணுவோம். 20 + இது 1 ஆயிரும் கட் பண்ணும்போதே. ஓகேங்களா, இதை கட் பண்ணிங்கன்னா 20 இது 1. அப்போ 20 + 1/20. ஸோ இதை நான் எடுக்கும்போது
அவனோட செகண்ட் இயர் சேலரி என்ன வரும் 60,000 இன்ட்டு 21/20. ஓகேங்களா, இது செகண்ட் இயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் அவனோட சேலரி, இந்த சேலரி அவன் வாங்கிடுவான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட 10%, சாரி 5%. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 60,000 21/20 ஆட் ஆகும். அப்போ தேர்ட் இயரில் 60,000 21/22 இன்ட்டு 2 பவரில் 2 வரும். ஓகே, இது பவரில் 1 வரும், இங்கே அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் இயரில் பவரில் 2 வருது. அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபிஃப்த் இயர். அப்போ ஃபிஃப்த் இயரில் அவனோட சேலரி அப்படின்னா 60,000 இன்ட்டு 21/20 ஹோல் பவர், தேர்ட் இயர்னால் பவரில் 2, அப்போ ஃபிஃப்த் இயர்னால் பவரில் 4 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வாங்கக்கூடிய சேலரி ஃபிஃப்த் இயரில். ஓகேங்களா, ஆஃப்டர் 4 இயர்ஸ்னாலும் ஃபிஃப்த் இயர்னாலும் ஒன்று தான். இது ருபீஸ்ன்றதுனால அப்படியே விடக்கூடாது, பவர்லாம் இருக்காத நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ 60,000 21/20 அப்படின்னா 1.05 ஹோல் பவர் 4. ஓகேங்களா, ஸோ இந்த 1.05 ஹோல் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை நம்ம போட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1.27628 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ 60,000 இன்ட்டு 1.2768 அப்படின்றத மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 672,000 ஒட்டி வரும். ஓகேங்களா, 6 12 5 12 60, 6 12 70,000. ஸோ 70,000 சம்திங் வரும். ஸோ இதோட முடிஞ்சால் விட்டுருங்க, இல்லாட்டி அதுக்கு மேலே செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இடம் இதுக்கு மேலே இல்லை. ஸோ அதனால் இதோட விட்டுட்டாலும் ஓகே தான், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம 11th சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் Shivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. ஓகேங்களா, 2 ஆஃபர் கம்பெனி தராங்க. என்ன அப்படின்னா ஆஃபர் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. ஓகேங்களா, அவன் வந்து சேலரி வந்து 20,000 ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6% போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 22,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறான், பட் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 3% மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டுலேயுமே என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் ஹி சேலரி இன் த 4th இயர் வித் த ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ 4th இயரில் ஏ அண்டு பிக்கு இதோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிறத நான் ஏ வந்து 20,000 இன்க்ரிமெண்ட் வந்து 5%, பி வந்து 22,000 இன்க்ரிமெண்ட் வந்து 6% எப்படி இருக்கு. ஸோ போன 10th சம்மில் என்ன செஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து T1 வந்து 20,000. ஓகேங்களா, செகண்ட் மந்த்து T2 வந்து என்னது 20,000 சேலரி ப்ளஸ் 20,000ஓட 5% இன்க்ரிமெண்ட். ஓகேயா, ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம், 20,000 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 ப்ளஸ் இதை கட் பண்ணோன்னா 1/20. ஸோ 21/20ன்னு வரும். ஓகேங்களா, 20,000 இன்ட்டு 21/20, இந்த 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் இந்த ஆன்சர் வரும். இது வந்து செகண்ட் இயரில் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 2 வந்தால் 1. அதே மாதிரி தேர்ட் இயரில் இதே மாதிரி போடலாம். ஸோ 20,000 21/20 ஹோல் ஸ்கொயர். ஃபோர்த் இயரில் இதே மாதிரி T4 வந்து 20,000 21/20 ஹோல் பவர் 3. ஓகேங்களா, ஸோ இதே இது பியில் எவ்வளோ சேலரி வாங்குறான் பாருங்கள். T1 வந்து 22,000, T2 வந்து 22,000 ப்ளஸ் 6%. ஸோ 22,000 6/100. Six by 100, 106/100.
சாரி இன்க்ரிமெண்ட் வந்து 6% கிடையாது. கொஸ்டினா அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏ வந்து 20,000 ஆஃபர் பி வந்து 22,000. இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எவ்வளோ குடுக்குறான் அப்படின்னா 6% ஓகேங்களா? 20,000 வாங்குனா 6% இன்க்ரிமெண்ட், 22,000 வாங்குனா இன்க்ரிமெண்ட் வந்து 3% ஓகேங்களா? ஸோ T1 அப்படின்றது தான் 20,000. T2ன்றது 20,000 சேலரி நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த 20,000 சேலரியோட 6% இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது 20,000 காமனாக இருக்குது. 1 ப்ளஸ் ஆர் 6/100 ஓகேங்களா? ஸோ 6/100 அப்படின்றது என்னது 0.06 கரெக்டாக. இதை வந்து நான் வந்து பாயிண்ட் இங்கே இருக்கிறதா அர்த்தம் 100 டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் தள்ளி வரணும். ஸோ ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுருப்பேன். ஸோ 20,000 1 ப்ளஸ் 1 பாயிண்ட் சரியா, இதை ஆட் பண்ணிங்கன்னா 1.06ன்னு வரும். இது T2. நெக்ஸ்ட்டு T3 பார்த்தீங்கன்னா இதே தான் 20,000 1.06 ஹோல் ஸ்கொயர். பவரில் 3 இருந்தால் ஸ்கொயர், 2 இருந்தால் பவரில் 1. T4 4th இயர் தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ 4th இயரில் 20,000.06 ஹோல் க்யூப் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம் ஓகேங்களா? இது ஆஃபர் ஏ. ஆஃபர் பிக்கு பாருங்கள். T1 வந்து 22,000, T2 வந்து 22,000ஓட இன்க்ரிமெண்ட் எவ்வளவு 22,000ல் 3%. ஸோ இதில் நான் 22,000 காமனாக வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் 3/100 103/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா இங்கே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் 1.03 ஓகேங்களா? ஸோ இது T2. T3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 1.03 ஹோல் ஸ்கொயர். T4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 1.03 ஹோல் பவர் க்யூப். 4னா க்யூப் ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு மேலேயும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் 20,000 இன்ட்டு 1.06 ஹோல் பவர் 3 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 1.19106 வரும். ஸோ இதை 2000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32,820.32 அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகேங்களா? ஸோ இவன் வாங்கக்கூடிய 4th இயரில் இவனோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஆஃபர் ஏவை எடுத்தான். ஆஃபர் பியை எடுத்தான் அப்படின்னா 22,000 1.03 ஹோல் க்யூப் இதை எடுத்தான் அப்படின்னா 1.092727 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு 39.994 ருபீஸு. ஆஃபர் பிஏ எடுத்தான்னா அவனோட 4th இயரில் அவனோட சேலரி இது ஓகேங்களா? ஸோ 2 ஆஃபரில் எதை எடுத்தாலும் சேலரி எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வர்ற ஆன்சர் இது தான். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 12th சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் a, b, c are 3 consecutive terms of an AP and x, y, z are 3 consecutive terms of GP ஓகேங்களா? இது ஏபியில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்மு, இது ஜிபியில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்மு. அவன் என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் தட் x பவர் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஏபிசி வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஏபியில். அப்போ டி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அப்போ பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இது நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் அப்படியே எழுதிட்டேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. அதே இது ஜிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதக்கூடியது எக்ஸு ஒய் இஜெட் ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸு ஒய் இஜெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர் வந்து ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு இஜெட் பை ஒய் கரெக்டாக? ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு இஜெட் பை ஒய். இது ஈக்குவல் டு நான் கேன்னு எடுத்து வச்சுக்கிறேன் சரிங்களா? ஸோ இந்த ஆரை நான் விட்டுட்டு கேன்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு இஜெட் இது ஒரு ஈக்குவேஷன் வரும் ஓகேங்களா?
இது ரெண்டை மட்டும் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுக்கும்போது ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இஜெட் எக்ஸ் இஜெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு கேன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு கே, இது ஈக்குவல் டு கே. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது? இங்கே எழுதுகிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கே. ஓகேங்களா? இதில் இருந்து அதே மாதிரி இஜெட் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னா இதில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு என்னது? கே ஒய். ஓகேங்களா? ஒய்கே. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸாக மாற்றுறேன். எதுக்காக அப்படி செய்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் எக்ஸோட டேர்மில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து இஜெட் ஈக்குவல் டு ஒய்கே வேணாம், ஒய் எக்ஸு பவரில் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப் ஈக்குவேஷன் 1 இன் 2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸு கே இன்ட்டு கே. ஓகேங்களா? ஸோ அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இஜெட்டு, இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கிறேன். கொடுத்துருக்க கொஸ்டின் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி நம்மளுக்கு தெரியும். பி மைனஸ் சி அப்படின்றதும் எக்ஸ்லேயே இருக்கட்டும். அதான் இதை நான் செஞ்சுக்கிறேன். பி மைனஸ் சி இந்த ஒய்யை எக்ஸோட டேர்மில் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஒய்யை நான் எப்படி எக்ஸோட டேர்மில் சொல்லுவேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கே இருக்கா? ஸோ அப்போ எக்ஸு பவர் எக்ஸு கே இன்ட்டு சி மைனஸ் ஏ. அடுத்தது அதே இஜெட்டையும் நான் எக்ஸோட பவரில் சொல்கிறேன். ஸோ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர் பவரில் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய் இஜெட்டு 3 வேரியபிளையும் நான் எக்ஸு டேர்மில் கொண்டு வந்திருக்கிறதுக்காக இவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கு தான் வந்து நான் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கேன்னு கொண்டு வந்திருப்பேன், இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர்னு கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எக்ஸோட பவரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸு பவர் பி மைனஸ் சி நெக்ஸ்ட்டு எக்ஸ் இது ரெண்டையும் தனித்தனியாக உடைக்கிறேன். சி மைனஸ் ஏ இன்ட்டு கே பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு கே பவர் 2 ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாமே இது டபுள் டேர்மை நான் ரெண்டாக உடச்சி விட்ருக்கேன். ஸோ இப்போ எக்ஸை ஃபுல்லாக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸு பவரில் என்ன இருக்குது? பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸு சி மைனஸ் ஏ. அப்போ அதை அப்படியே ஆட் பண்ணலாமா? ப்ளஸ் சி மைனஸ் ஏ. அடுத்து இங்கே ஒரு எக்ஸில் ஏ மைனஸ் பி இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இன்ட்டு கேவோட பவரில் பாருங்கள், சி மைனஸ் ஏ. அடுத்து இந்த 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போடலாம். ஸோ 2a மைனஸ் 2bன்னு வரும். ப்ளஸ் 2a மைனஸ் 2b இதுதான் வரும். ஓகேங்களா? அதாவது கே பவர் 2 இன்ட்டு ஏபி அப்படின்றத கே 2 ஓகேங்களா ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கே பவர் 2a மைனஸ் 2bன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் அந்த ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், பி மைனஸ் பி கேன்சல், எக்ஸு பவர் 0. கரெக்டாக? மேலே பவரில் எதுவுமே இல்லை, அதனால் எக்ஸு பவர் 0 இன்ட்டு கே சி மைனஸ் ஏ ப்ளஸ் 2a அப்படின்னா ஏ மைனஸ் 2b. ஓகேங்களா? ஸோ இங்கே சி ப்ளஸ் ஏ மைனஸ் 2b. ஸோ இங்கே மேலே பாருங்கள், நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் சி வந்து 2b, ஏ ப்ளஸ் சி வந்து 2b, சி ப்ளஸ் ஏவாக இருந்தாலும் ஏ ப்ளஸ் சினாலும் 2b. ஓகேங்களா? ஸோ எக்ஸு பவர் 0னா 1 இன்ட்டு கே இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்கு 2b மைனஸ் 2b, 2b மைனஸ் 2b 0.
கே பவர் 0 ஆன்சர் வந்து 1. எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் போர்டு எக்ஸாமில் இருக்கும். சரிங்களா? ஏதாவது கீழே கொடுத்துட்டு பவரில் 0 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக 1 அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க. 100 0 பவர் 0ன்னு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் 100 டிகிரின்னு வாசிப்போம். ஸோ கண்டிப்பாக அது 100 பவர் 0 அப்படின்னா ஆன்சர் 1. இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பாருங்கள் இந்த சம்மில் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எழுதியிருப்போம். பிரித்து எழுதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் 1 கொண்டு வந்திருப்போம். இதுக்கு நம்ம மூல காரணம் எங்கே யோசிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யோசிச்சிருப்போம். இந்த எக்ஸு, ஒய்யு, இஜெட்டு 3 இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3ஐயும் தனித்தனி டேர்மில் இருக்கிறத நான் வந்து எல்லாமே எக்ஸோட டேர்மில் கொண்டு வரேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து ஒய்க்கு பதில் எக்ஸு கே போடுவோம். இஜெட்டுக்கு பதில் எக்ஸு கே ஸ்கொயர் போடுவோம். எக்ஸு எக்ஸாகவே இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே எக்ஸு டேர்மில் வர்றதுனால இந்த எக்ஸு ஒய் இஜெட்டை ஒய்க்கு பதில் எக்ஸு இஜெட்டுக்கு பதில் எக்ஸு. ஸோ பவரில் இருக்கிறதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கே வரும். கே பவர் 0 1ன்னு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.